உலகத்தில் ஃபாசிசம், நாசிசம், கம்யூனிசம் இது தலைவிரித்து ஆடின ஒரு காலகட்டம். அப்போது கிறிஸ்தவ ஜனநாயக அமைப்புகள் மக்கள் இடையே சில கருத்துக்களை சொல்லி அவங்க நேச்சுரலாக இந்த ஃபாசிசம், நாசிசம், கம்யூனிசம் இதை எதிர்த்து ஃப்ரெஞ்சு தேசத்தில் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அதை புத்தக வடிவத்தில் அழகாக கொண்டு வந்தவர் ஜாக் மரிடைன். அப்போது அவங்களுடைய புத்தகம் தான் முதல்ல நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயத்தை பற்றி பேசுது. அதாவது பொருளாதார முன்னேற்றம் மாத்திரமே முன்னேற்றம் இல்லை, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஸ்பிரிச்சுவலாக ஒரு தன்மை இருக்குது, அதையும் சேர்த்து தான் நம்ம முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. அப்போது இந்த விஷயத்தை நம்ம தலைவர் தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பாரதியதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அதாவது த இண்டியன்னஸ். இப்போது நம்ம தனித்தனியாக இருக்கிறோம், இண்டிவிஜுவலாக இருக்கிறோம், ஆனால் ஹைலி இண்டிவிஜுவலிஸ்டிக் சொசைட்டி நம்மளது கிடையாது. அந்த அர்த்தத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கலெக்டிவாக வாழ்ந்திருக்கோம். நமக்கு ஹார்மனி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. ஒரு சொசைட்டியாக, ஒரு ஸ்டேட்டாக, ஒரு நேஷனாக இந்த கலெக்டிவாக தான் நம்ம இருந்திருக்கோம். எந்த இதுலேயும் ரொம்ப தனித்துவம் மிக்கதாக நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுறது இல்லை. நம்ம எல்லாருமே இயல்பாக அப்படி இருந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஒரு தனி மனுஷங்களை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு மென்டலாக, ஃபிசிக்கலாக, இன்டலெக்சுவல் ஹெல்த் நல்லா இருந்து இந்த மூணும் ஈக்குவலிபிரியமில் இருக்கணும். ஒன்று ரொம்ப ஜாஸ்தியாகவும் ஒன்று குறைச்சலாகவும் இருந்தால் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியாது. இந்த விஷயத்த நம்ம தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள் ரொம்ப அழகாக நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டினியூ ஃபாலோயிங் மீ. தேங்க்யூ.